ஹல்லேலூயா. ஆமென். இங்கு சபையில் இருப்பவர்களுக்கும் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் எனது காலை வணக்கம். யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்போமாக. ஜெபத்துக்கூடாய் நாங்கள் கடந்து போவோம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தைகளை கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுக்கிற என்னையும் தேவ ஆவியார் தாமே உமது வழிநடத்தில் கொண்டு வர முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. அடியேன் எமது குரிசின் பின்னால் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் மீண்டுமாய் ஒரு ஜீவனுள்ள நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் செய்திக்காய் கடந்து போவோம். வேத தியானிப்புக்காக வேதத்திலிருந்து மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனங்கள் வரை நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை. இந்த சம்பவத்திலே நடக்கிற காரியங்கள் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரியை குறித்து நாம் முதலில் பார்ப்போம். அவள் 12 வருடமாய் வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. 12 வருடமாய் வியாதியால் துன்பப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். இரண்டாவது, இவளுடைய நிலைமை, இவள் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது தீட்டுப்பட்டவள் லேவியராகமம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கும் போது நாம் இதை பார்க்க முடியும். தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்திற்கு புறம்பாக்கப்படுவார்கள். அத்தோடு அந்த தீட்டுப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் அங்கே லேவியராக புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 15வது அதிகாரத்திலே. ஆகையினாலே அவளுடைய நிலைமை, அவள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாள். மட்டுமல்ல, ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு செலவழித்து நோய் சுகமாகாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. நோய் சுகமாகாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். இந்த நோய் நிமித்தம் நிச்சயம் அவள் சரீரம் பலவீனம் அடைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நோய் என்றால் குருதிப்போக்கு ஒருவருக்கு இருக்குமானால், சாதாரணமாகவே குருதி வெளியேறும் போது அதிகமாக வெளியேறினால் சரீரம் பலவீனம் அடைவது மாத்திரமல்ல, சில வேளை மரணம் கூட அடையலாம் அதிகமாக குருதி வெளியேறும் போது. ஆகையால் அவளுக்கு இப்படியான நோய் இருக்கிறபடினாலே அவள் பலவீனம் அடைந்த ஒரு ஸ்திரீயாய் இருந்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அவள் வாழ்க்கையில் துக்கம், வேதனை, வெட்கம், அவமானம், நிந்தை அவளை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பார்க்கும்போது
எதிர்காலத்தை குறித்து அவருக்கு நிச்சயமில்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் தன் உள்ளத்தில். இயேசுவை கேள்விப்படுகிறாள், எப்படியாவது நான் இயேசுனுடைய பாதத்துக்கு அருகே எப்படியாவது நான் போக வேண்டும் என்று அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் என்றால் அவளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு போனால் நிச்சயமாகவே தனக்கு சுகம் கிடைக்கும் என்று. என்ன தீர்மானம் எடுக்கிறாள் தெரியுமா? அந்த இயேசுவின் பிரசன்னத்துக்கு போய் எப்படியாவது இயேசுவினுடைய வஸ்திரத்தில் ஒரு தொங்கலை சரி தொட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவள் உணர்ந்து கொண்டால் எல்லா வைத்தியருக்கு தன்னுடைய பணத்தை செலவழித்து, தன்னுடைய ஆஸ்திகளை விற்று பணத்தை வைத்தியருக்காக செலவழித்து ஒன்றும் பயனில்லை. உலக காரியங்களில் அவள் முயற்சி செய்தால் ஒன்றும் பயனளிக்கவில்லை. கடைசியாக அவள் உணர்ந்து கொண்டால் இயேசுவால் மாத்திரம்தான் தன் வாழ்க்கைக்கு விடிவுண்டு சுகம் உண்டு என்பதை அவள் உணர்ந்தபடியினாலே தான் அந்த தீர்மானத்தை அவள் எடுத்தாள். ஹல்லேலூயா. மத்தேயு 9:2 பார்க்க முடியும். தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து எப்படியாவது நான் அங்கு போக வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள். ஏனென்றால் இயேசுவினிடத்திலே அவர் அநேகரை சுகப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போவது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தால் அதிக ஜனங்கள் அந்த அதிகமான ஜனங்கள் மத்தியிலே இப்படியான ஒரு வியாதி இருக்கக்கூடிய நிலையிலே அவள் போவது என்பது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனாலும் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், ஒரு முடிவெடுக்கிறாள். ஒரு தைரியத்தோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட அவள் அந்த முடிவை நிறைவேற்றும்படியாக வாஞ்ச உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவின் பிரசன்னத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாங்கள் பார்க்க முடியும், தன்னுடைய நிலைமையை அவள் யோசித்து பார்த்திருந்தால், நாங்கள் இன்னைக்கு சும்மா சிந்தித்து பார்ப்போம். தன்னுடைய உதிரத்திலிருந்து குருதி வெளியேறுகிறது, பெலன் இல்லை, யாரும் துணை இல்லை, ஒதுக்கப்பட்டவள். ஆனால் அவள் அதையெல்லாம் தள்ளிவிட்டு தான் எடுத்த தீர்மானத்தை அவள் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. தான் எடுத்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் அவளுக்கு தடையாக இருந்தும் அவர்களை பொருட்படுத்தாமல் அந்த தீர்மானத்தை அவள் நிறைவேற்றுகிறாள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. வஸ்திரத்தை அல்ல, இயேசு ஜெபிக்க வேண்டும், எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டும் அல்ல, எப்படியாவது அந்த வஸ்திரத்தில் ஒரு தொங்கலையாவது தொட வேண்டும், அப்போது நான் சுகமாவேன். வஸ்திரத்தில் ஒரு தொங்கலை தொட்டாலும் நான் சுகமாவேன் என்ற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாசம். என்ன? அவருடைய பிரசன்னத்துக்கு போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம். அவருடைய பிரசன்னத்துக்கு போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த எஸ்திரேயை நாம் சற்று பார்ப்போமானால், முதலாவது என்ன செய்கிறாள்? அவள் தீர்மானம் எடுக்கிறாள், எப்படியாவது இயேசுவின் பிரசன்னத்துக்கு போக வேண்டும் என்பதாக. இரண்டாவதாக எடுத்த தீர்மானத்தை தடைகள் இருந்தாலும் அதை உடைத்து நிறைவேற்றுகிறாள். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம், ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அந்த தீர்மானம் அப்போதுதான் வடிவம் பெறும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்று வாழ்க்கையில் நாங்கள் அநேக தீர்மானங்கள் எடுக்க சில வேளைகளில் அவைகளை எங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இவள் என்ன செய்கிறார்? அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்த காரணம் என்ன? அவள் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் என்ன? இயேசு இடத்தில் அந்த பிரசன்னத்துக்கு போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தன்னை குணப்படுத்துவார்,
அல்லது தொட்டு ஜெபிப்பார் என்றது அல்ல, அவர் பிரசன்னத்துக்கு போனாலே சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம். ஹalleluya. அந்த பிரசன்னம் தன்னை குணப்படுத்தும் என்ற விசுவாசம். ஹalleluya. மத்தேயு 9:22 நாம் பார்க்க முடியும். இயேசுவே அவளுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுவே அவளுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, லூக்கா 8:48 பார்க்க முடியும். இயேசுவின் பிரசன்னத்தில் இருந்து சமாதானத்தையும் கூட பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து, அருமையானவர்களே, அங்கே நாங்கள் பார்க்க முடியும். லூக்கா 8:48 பாருங்க. அங்கே அவளுக்கு இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார். ஹalleluya. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? நிலையான சமாதானம். அவர் வாயினாலே ஒரு சமாதானத்தை கொடுத்தால் சொன்னால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது நிலையானது, அது அசையானது, அது காலாகாலம் நிலைத்திருக்கும். அது அந்த சமாதானம் மேன்மையானது. ஹalleluya. அந்த சுகம் மேன்மையானது. ஹalleluya. இந்த சம்பவத்தில் தேவ பிரசன்னத்தின் பல ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவனை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து எத்தனை தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நாங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்களாய் இருந்து அதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. அங்கே நாங்கள் இந்த ஸ்திரியை குறித்து பார்ப்போமானால், அவள் பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்ப்போமானால், அந்த தேவ சமூகத்துக்கு போனது நிமித்தமாக தேவ சமூகத்திலே அவள் அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்ப்போமானால், முதலாவதாக 12 வருடம் இழந்த அந்த சுகத்தை மீண்டும் பெற்றாள். ஹalleluya. ஹalleluya. 12 வருடம் இழந்த சுகத்தை மீண்டும் பெற்றாள். இரண்டாவதாக 12 வருடம் இழந்த சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டாள். ஹalleluya. மூன்றாவதாக அவள் வெட்கம் நீங்கியது. அந்த வேதனையோடு, அந்த நோயோடு இருக்கும்போது அந்த நோய் அவளை வெட்கப்படுத்தியது. யாரிடம் போக முடியாது. அவள் புறம்பாக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், வெட்கம் அவளை பிடித்திருந்தது. ஆனால் இயேசுவினுடைய பிரசன்னத்துக்கு போனது முதல் அந்த வெட்கம் அவளை விட்டு, அந்த நோய் சுகமாகி அந்த வெட்கம் அவளை விட்டு நீங்கியது. ஹalleluya. ஹalleluya. அடுத்து நான்காவதாக 12 வருடம் பட்ட துன்பம் அவளை விட்டு நீங்கியது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தாள். ஆனால் இயேசுவின் பிரசன்னத்துக்கு போனதற்கு பின்பாக எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது. ஹalleluya. இனி நானும் சமுதாயத்திலே வாழ முடியும், சமுதாயத்திலே நானும் ஒரு தைரியமாக சந்தோஷமாக வாழ முடியும் என்ற ஹalleluya ஒரு நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது. ஆறாவதாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அவ்வளவு காலமும் அந்த நோய் நிமித்தமாக சமுதாயத்திலிருந்து அவள் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் இயேசுவின் பிரசன்னத்துக்கு போனதுக்கு பின்பாக அவளுக்கு ஹalleluya அந்த நிலைமையிலிருந்து விடுதலை கிடைத்தது. மற்றவர்கள் போல அவளும் எல்லாரோடும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதனால் மீண்டும் அவளுக்கு கிடைத்தது? முதலாவது அவள் விசுவாசத்தின் நிமித்தம். அவள் விசுவாசத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அப்படியே இருக்கல்ல. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படியே எனக்கு சுகங்க அப்படியே இருக்கல்ல. ஆனால் அந்த விசுவாசத்தை கிரிகையில் செயலுக்கு கொண்டு வந்தாள். ஹalleluya. அந்த விசுவாசத்தை கிரிகையில் செயலுக்கு கொண்டு வந்தாள். எபிரேயர் 10:1 படி நாங்கள் பார்த்தோமானால், எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தின் படி, காணாத சுகத்தை தேவ பிரசன்னத்தில் அடைய முடியும் என்ற நிச்சயத்தை உறுதியாய் கொண்டு செயல்பட்டாள். ஹalleluya. அதாவது எபிரேயர் 11:1 நாங்கள் அந்த விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி அவர் காணாத சுகத்தை, அந்த சுகம் கிடைக்கும் நிச்சயத்தை அவர் உறுதியாய் பற்றிக்கொண்டு அந்த வசனத்தின்படி விசுவாசத்தை கொண்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆகையினாலே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவள் தன் விசுவாசத்தை செயல்படுத்தினாள். யோவான் 11:40 படி அவள் விசுவாசத்தின் தேவ மகிமையை யோவான் 11:40 படி அவள் விசுவாசத்தினால் தேவ மகிமையை கண்டாள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் தேவ மகிமையை கண்டாள். அங்கே அவள் தேவ மகிமையை பெற்றுக்கொண்டாள் இயேசுவின் பிரசன்னத்தில் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் பிரசன்னத்துக்கு போனது நிமித்தமாக தேவ மகிமையை அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அதாவது வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா, துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. மத்தேயு 11:28 படி இயேசு அழைக்கிறார். அவரிடத்தில் மத்தேயு 11:28 படி இயேசு அழைக்கிறார். அவரிடத்தில் அவர் பிரசன்னத்துக்கு வரும்படி அப்போது இளைப்பாறுதல் தருவதாக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். ஆகவே இன்று நீங்களும் உங்கள் விசுவாசத்தை கிரிகையின் செயல்பாட்டில் கொண்டு வரும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதே மாற்றத்தை தர நேற்றும் இன்றும் மாறாத தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் இந்த ஸ்திரியைப் போல் அந்த நல்ல தீர்மானத்தை விசுவாசத்தோடு எடுப்பீர்கள். ஆனால் இந்த ஸ்திரிக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே அற்புதத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தை கிரிகையில் நடப்பிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அவர் எங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆகவே நாமும் தீர்மானம் எடுப்போம், விசுவாசிப்போம், விசுவாசத்தை கிரிகையில் கொண்டு வந்து தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் ஜெபத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமேன். 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 தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 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 ஹல்லேலூயா.